Hello friends, welcome back to our Grammarly channel. Today we are going to see direct and indirect speech part 2. ஆல்ரெடி நம்ம பார்ட் ஒன்ல ஒரு சென்டென்ஸை டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னும் அதனுடைய ரூல்ஸ் பற்றியும் நம்ம பார்த்தோம். அதோட ஸ்டேட்மெண்ட் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிமைனிங் இருக்கிற த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், தட் மீன்ஸ் இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டிவ் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸை எப்படி ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். தென் இந்த வீடியோவோட எண்டில் இந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ் நவ். After the statement, we are going to see interrogative. We can simply call it questions. இந்த கொஸ்டின் டைப்ஸ் நம்ம டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு சேஞ்ச் பண்ணும்போது ரிப்போர்ட்டிங் வர்பு என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ டைரக்ட் ஸ்பீச்சில் செட் ஆர் செட் டு இருந்தது அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஆஸ்ட் ஆர் என்கொயர்டு அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது கன்ஜங்ஷன்ஸ் பார்க்கலாம். கொஷின்ஸில் டூ டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. எஸ் ஆர் நோ டைப் கொஷின், அனதர் ஒன் WH டைப் ஆஃப் கொஷின். இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச் சேஞ்ச் பண்ணும்போது அதாவது எஸ் ஆர் நோ டைப் கொஷின் வந்திருந்தது அப்படின்னா இஃப் ஆர் வெதர் அப்படின்ற இந்த டூ கன்ஜங்ஷன்ஸில் ஏதாவது ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போது எஸ் ஆர் நோ டைப் கொஷின் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆக்ஸிலரி வேர்ப்ஸ், அதாவது ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், do verbs, have verbs, will, shall இல்லைனா கேன், இதே மாதிரி இருக்கிற வேர்ட்ஸை வச்சு நம்ம கொஷின்ஸை மேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கொஷின்ஸை நம்ம எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது WH டைப் ஆஃப் கொஷின்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட், விச், வென், வேர், ஹவு அப்படின்னு WH லெட்டர்ஸை வச்சு ஸ்டார்ட் ஆகிற கொஷின்ஸை நாம் WH டைப் ஆஃப் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த கொஷின்ஸை நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு சேஞ்ச் பண்ணும்போது சேம் அந்த கொஷினிங் வேர்டை அப்படியே கன்ஜங்ஷனாக நாம் யூஸ் பண்ணணும். இப்போது WH டைப் ஆஃப் கொஷின்ஸை டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். He said to her, what do you want? இப்போ அக்கார்டிங் டு த ரூல்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெர்டட் கமாஸ்குள்ளே இருக்கிற சென்டென்ஸை ஃபஸ்ட்டு என்ன கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ நம்ம ரீட் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கிட்டோம் இட்ஸ் அ இன்ட்ராகேட்டிவ் WH டைப் ஆஃப் கொஸ்டின். சரிங்களா? அப்போ வாட் அப்படின்றது அப்படியே கன்ஜங்ஷனாக நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போது ஒரு கொஷினை நம்ம இன்டைரக்டுக்கு சேஞ்ச் பண்ணும்போது நம்ம அசர்ட்டிவாக சேஞ்ச் பண்ணணும். கொஷினாகவே சேஞ்ச் பண்ணக்கூடாது. அசர்ட்டிவாக சேஞ்ச் பண்ணி தான் நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு சேஞ்ச் பண்ணணும். இப்போ நார்மலாகவே ஒரு கொஷினை நம்ம எப்படி ஃபார்மேட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வர்பு வரும், அதுக்கு அடுத்தது தான் சப்ஜெக்ட் வரும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷினையே பாருங்கள். வாட் அப்படின்ற கொஷினிங் வேர்ட் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அடுத்தது டியூ அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப், அதாவது ஆக்ஸிலரி வேர்ப் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் வந்திருக்கு. சரிங்களா? பட் அசர்ட்டிவில் சேஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும், அதுக்கு அடுத்தது வர்பு வரணும். சரிங்களா? இப்போது இந்த ரூல் மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்ட்ராகேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸை நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? சரி, இந்த சென்டென்ஸை இப்போது நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹீ அப்படின்றது அப்படியே எடுத்துக்கலாம். செட்டு ஆஸ்க்டாக மாறும். இது இன்ட்ராகேட்டிவ் அப்படின்றதால நம்ம ஆஸ்க்டு அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஹீ ஆஸ்க்டு ஹர். வாட் அப்படியே கன்ஜங்ஷனாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ அசர்ட்டிவாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றதால ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த இடத்துல வாட் டு யூ அப்படின்றது யாரை இந்த சப்ஜெக்ட் யாரை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஹர் அப்படின்ற ஃபீமேல் ஜெண்டர். சரிங்களா? இண்டிகேட் பண்ணுறதால நம்ம யூ அப்படின்ற ப்ரனவுனை ஷீ அப்படின்னு நம்ம மாற்றுறோம். இப்போது வாட் ஷீ அப்படின்ற வரைக்கும் வந்தாச்சு. இப்போது மெயின் வர்பை பாருங்கள். வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு V1 ஃபார்மில் இருக்குது. டைரக்ட் ஸ்பீச்சில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், தட் மீன்ஸ் V1 ஃபார்மில் இருந்தது அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்ம V2, தட் மீன்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? அப்படி ஒரு ரூல் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்போது வாண்ட்ன்றது வாண்டட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். இப்போது he asked her what she wanted அப்படின்றது தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிற ரிப்போர்ட்டட் ஸ்பீச்.
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். மீனு செட் டு ஹிம், ஹவ் இஸ் யோர் ஃபாதர். இந்த இடத்துல அந்த சென்டென்ஸ் நல்லா தெரியுது. இட்ஸ் அ WH டைப் ஆஃப் சென்டென்ஸ். சரிங்களா? இப்போ இந்த சென்டென்ஸை அப்படியே நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். மீனு செட் டு வந்து என்கொயர்டு அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். மீனு என்கொயர்டு ஹிம், அவ் அப்படின்றது அப்படியே கன்ஜங்ஷனாக எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சப்ஜெக்ட் யாருன்னா யுவர் ஃபாதர். இந்த இடத்துல யுவர் அப்படின்றது யாருடைய ஃபாதர் அப்படின்னா ஹிம் அப்படின்ற ஒரு மேல் ஜெண்டரை தான் கேட்டிருக்காங்க. அப்போ யுவர் வந்து ஹிஸ்ஸாக மாறும். சரிங்களா? அப்போ ஹிஸ் ஃபாதர் அப்படின்னு நம்ம போட்டாச்சு. இப்போ வர்பு பாருங்க, இஸ் அப்படின்ற சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆக்ஸிலரி வர்ப் இருக்கு. அப்போது நம்ம சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ் உடைய பாஸ்ட் டென்ஸ் வாஸ் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ மீனு என்கொயர்ட் ஹிம் ஹவ் ஹிஸ் ஃபாதர் வாஸ் அப்படின்றது தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிற ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சித்ரா செட் டு ராணி, வென் வில் யூ ரிட்டர்ன் மை புக். இந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ சித்ரா செட் டு அப்படின்றது ஆஸ்க்டாக எடுத்துகிட்டு இருக்கோம். சித்ரா ஆஸ்க்டு ராணி, வென் அப்படின்ற கன்ஜங்ஷன் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல சப்ஜெக்ட் யாரை இண்டிகேட் பண்ணுது, யூ யாரை இண்டிகேட் பண்ணுது, ராணி அப்படின்ற ஃபீமேல் ஜெண்டரை இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? அப்போ யூன்றது நம்ம என்னவா பர்சனல் ப்ரனவுன் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஷீ அப்படின்னு எடுத்திருக்கோம். டைரக்ட் ஸ்பீச்சில் வில் இருந்தது அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச் மாறும்போது ஹுட்டாக மாறும். சரிங்களா? அப்போ வில் வந்து ஹுட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கோம். மை அப்படின்றது யாரை இண்டிகேட் பண்ணுது இந்த இடத்துல அப்படின்னா சித்ரா அப்படின்ற ஃபீமேல் ஜெண்டரை. அப்போ மை வந்து ஹர் அப்படின்ற பர்சனல் ப்ரனவுனாக சேஞ்ச் ஆகுது. அப்போ புக் வந்து நம்ம ஆஸ் இட் இஸ் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போது சித்ரா ஆஸ்க்டு ராணி வென் ஷீ ஹுட் ரிட்டன் ஹர் புக் அப்படின்றது தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிற ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இப்போது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். தருண் செட், கேன் ஐ கிளைம் த ஹில். இப்போ நல்லா தெரியுது, கேன் வச்சு ஸ்டார்ட் ஆகிருக்கிறதால இஸ் த எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். அப்போது ஈஃப் இல்லைன்னா வெதர் அப்படின்ற கன்ஜங்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். தருண் செட் வந்து ஆஸ்க்டு அப்படின்னு சேஞ்ச் ஆகும். தருண் ஆஸ்ட். ஸோ ஈஃப்ன்ற கன்ஜங்ஷன் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும் இல்லைங்களா? அப்போ ஐன்ற சப்ஜெக்ட் யாரை இண்டிகேட் பண்ணுது இந்த சென்டென்ஸில் அப்படின்னு பார்த்தா தருண் அப்படின்ற மேல் ஜெண்டரை இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? அப்போ ஐ வந்து ஹீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் ப்ரனவுனாக நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கேன் வந்து குட்டாக மாறும். சரிங்களா? ஹீ குட் கிளைம் த ஹில் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் இட் இஸ் அந்த சென்டென்ஸ் அப்படியே ரிமைனிங் நம்ம எழுதியிருக்கோம். தருண் ஆஸ்ட் இஃப் ஹி ஹுட் கிளைம் த ஹில் அப்படின்றது தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிற இன்டைரக்ட் ஸ்பீச். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹீ செட் டு மதர், ஆர் யூ கம்மிங் ஹோம் வித் மீ. இந்த இன்வெர்டட் கமாஸ்குள்ளே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள், ஆர் வச்சு ஸ்டார்ட் ஆகிருக்கிறதால அப்சல்யூட்லி இட்ஸ் அ எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். சரிங்களா? அதோட வர்பு பாருங்க, ஆர் ப்ளஸ் கம்மிங், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ இது இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதை மைண்டில் வச்சுட்டு அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஹீ அப்படியே எடுத்துக்கலாம். செட் டு வந்து ஆஸ்க்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஹீ ஆஸ்க்டு மதர், வெதர் அப்படின்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். வெதர் இந்த இடத்துல சப்ஜெக்ட் யார், அதாவது யூ ஆர் யூ அப்படின்னு கேட்டிருக்கான் இல்லைங்களா அந்த பையன். ஸோ இந்த இடத்துல யூ யாரை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மதர் அப்படின்ற ஃபீமேல் ஜெண்டரை இண்டிகேட் பண்ணுது. ஸோ யூ வந்து ஷீ அப்படின்ற பர்சனல் ப்ரனவுன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஷீ எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது வர்பு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது ஆர் கம்மிங் என்னவா மாறும், வாஸ் கம்மிங். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். வாஸ் கம்மிங் ஹோம் வித் மீ. இந்த இடத்துல மீ யாரை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஹீ, அதாவது அந்த பையனை மேல் ஜெண்டரை இண்டிகேட் பண்ணுது. அதனால ஹிம் அப்படின்ற பர்சனல் ப்ரனவுனாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹீ செட் டு ஹிஸ் சிஸ்டர், வில் யூ ப்ளே டுடே. இந்த இடத்துல வில் யூ ப்ளே டுடே அப்படின்ற சென்டென்ஸ் படிக்கும்போது நல்லா தெரியுது இஸ் அ எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். சரிங்களா? அப்போது ஹீ அப்படியே எடுத்துக்கிறோம். செட் டு ஆஸ்க்டா மாறுது. ஹீ செட் டு ஹிஸ் சிஸ்டர், வெதர் அப்படின்ற கன்ஜங்ஷன் எடுத்திருக்கோம். சப்ஜெக்ட் இந்த இடத்துல யூ யாரை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா சிஸ்டர், அவனுடைய சிஸ்டரை தான் இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? அப்போ யூ அப்படின்றது ஷீ அப்படின்ற பர்சனல் ப்ரனவுனாக எடுத்திருக்கோம். இந்த இடத்துல ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், வில் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் என்னவா மாறும் அப்படின்னா ஹுட்டாக மாறும். சரிங்களா? ஷீ ஹுட் ப்ளே
டுடே அப்படின்ற டைம் அட்வர்பியல் தட் டேவா சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ he asked his sister whether he would play that day அப்படின்றது தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிற இன்டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸ். இப்போ இம்பரேட்டிவ் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் பார்க்கலாம். இம்பரேட்டிவ்ஸ் அப்படின்னா அந்த சென்டென்ஸை நம்ம ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் கமாண்ட்ஸ், ரெக்வஸ்ட், அட்வைசஸ், ஆர்டர்ஸ் இதே மாதிரி ஃபார்ம்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த சென்டென்ஸை நம்ம ரீட் பண்ணும்போதே நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் என்ன ஃபார்மில் அது இருக்குது அப்படின்றது. சரிங்களா? இப்போ ரிப்போர்ட்டிங் வர்பை வந்து டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். டைரக்ட் ஸ்பீச்சில் செட் ஆர் செட் டு வந்திருந்தது அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கமாண்டட், ஆர்டர்ட், ரெக்வஸ்டட், அட்வைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெர்டட் கமாஸ்குள்ளே கொடுத்துருக்கிற அந்த சென்டென்ஸுக்கு ஏற்றபடி மீனிங்க்கு ஏற்றபடி நம்ம இந்த வர்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட கன்ஜங்ஷன் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸுக்கு நம்ம டு அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இம்பரேட்டிவ் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஷீமா செட் டு அர்ஜுன் கோ அவே. இந்த இடத்துல இன்வெர்டட் கமாஸ்குள்ளே இருக்கிற இந்த ப்ரேஸ் நம்ம படிக்கும் போதே தெரியுது. கோ அவே அப்படின்னும் போதே இது வந்து ஆர்டராக சொல்லியிருக்காங்க அப்படின்றது நல்லா நம்மளால் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இப்போது அந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணலாம். ஷீமா செட் டு வந்து என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஆர்டர்டு. சரிங்களா? ஷீமா ஆர்டர்டு அர்ஜுன். ஆல்ரெடி கன்ஜங்ஷன் என்ன சொல்லியிருக்கோம்? டு. சரிங்களா? டு அப்படியே கோ அவே. எப்பவுமே டூவோட வர்பு சேரும்போது அது வந்து இன்ஃபினிட்டிவாக சேஞ்ச் ஆகும். இன்ஃபினிட்டிவ் வந்து டென்ஸுக்கு ஏற்றபடி சேஞ்ச் ஆகாது. ஸோ இம்பரேட்டிவ் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் தான் நம்ம டென்ஸுக்கு ஏற்றபடி சேஞ்ச் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். த டீச்சர் செட் டு ஹிம் டோன்ட் ரீட் ஃபாஸ்ட். இப்போ டீச்சர் வந்து ஒரு பையனுக்கு பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இப்போது அப்படியே சேஞ்ச் பண்ணலாம். த டீச்சர் அட்வைஸ்டு ஹிம். ஸோ இம்பரேட்டிவ் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸில் நாட் டோன்ட் வந்திருந்தது அப்படின்னா நம்ம நாட் டு யூஸ் பண்ணணும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நாட் டு ரீட் ஸோ ஃபாஸ்ட் அப்படின்றத எழுதியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். த ஸ்டூடெண்ட் செட் டு லைப்ரரி ப்ளீஸ் அலோவ் மீ டு கோ டு த லைப்ரரி. இந்த இடத்துல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெர்டட் கமாஸ்குள்ளே சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இட்ஸ் அ ரெக்வஸ்டட் ஃபார்ம் ஆஃப் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். சரிங்களா? அப்போது த ஸ்டூடெண்ட் ரெக்வஸ்டட் த லைப்ரரியன். ப்ளீஸை எடுத்துருங்க. சரிங்களா? எடுத்துட்டு டூன்ற கன்ஜங்ஷன் போட்டுக்கோங்க. டு அலோவ். இந்த இடத்துல மீ அப்படின்றது யாரை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு மேல் ஜெண்டர். சரிங்களா? அப்போ மீ வந்து ஹிம்மா நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அலோவ் ஹிம் டு கோ டு த லைப்ரரி அப்படின்றது தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிற ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இப்போ grandma said to Kishu, avoid drinking chilled water as it will further harm your sore throat. இந்த இடத்துல ஒரு கிராண்ட்மா வந்து தன்னுடைய பேரனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. கிஷு அப்படின்ற பையனுக்கு சில் வாட்டர் குடிக்காத. ஸோ இட்ஸ் அ அட்வைஸ்டு சென்டென்ஸ். சரிங்களா? ஸோ இதை அப்படியே மைண்டில் வச்சுட்டு நம்ம இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு ட்ரை பண்ணலாம். கிராண்ட்மா அட்வைஸ்டு செட்டு வந்து நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அட்வைஸ்டு அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கிராண்ட்மா அட்வைஸ்டு கிஷு டு அப்படின்ற கன்ஜங்ஷன் எடுத்துக்கலாம். டு அவாய்ட் ட்ரிங்கிங் சில்டு வாட்டர் ஆஸ் இட் வில். ஆல்ரெடி நம்ம என்னவா சேஞ்ச் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோன்னா ஹுட்டாக சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இட் ஹுட் ஃபர்தர் ஹார்ம். இந்த இடத்துல யுவர் அப்படின்ற யார் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா கிஷு அப்படின்ற ஒரு மேல் ஜெண்டர், ஒரு பையனை. அப்போ ஹிஸ் அப்படின்ற பர்சனல் ப்ரனவுன் எடுத்திருக்கோம். ஹிஸ் சோர் த்ரோட் அப்படின்னு நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு இந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். த பிரின்சிபல் செட் டு அஸ் சுவிட்ச் ஆஃப் த ஃபேன்ஸ் வென் யூ லிவ் த கிளாஸ். இப்போ பிரின்சிபல் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ த பிரின்சிபல் செட் டு அப்படின்றத என்னவா சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அட்வைஸ்டு அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். த பிரின்சிபல் அட்வைஸ்டு அஸ் டு கன்ஜங்ஷன் எடுத்திருக்கோம். டு சுவிட்ச் ஆஃப் த ஃபேன்ஸ் வென் யூ லிவ் அப்படின்ற செகண்ட் வர்பை நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? வி லெஃப்ட் த கிளாஸ் அப்படின்னு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு இந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணியாச்சு.
இப்போ எக்ஸ்க்ளமேட்டரி டைப் ஆஃப் சென்டென்ஸ் பார்க்கலாம். we know very well எக்ஸ்க்ளமேட்டரி டைப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து நம்மளுடைய சடன் அண்ட் ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும். இப்போ இந்த கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் வந்து டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு சேஞ்ச் ஆகும்போது ரிப்போர்ட்டிங் வெர்ப் எப்படி மாறும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ டைரக்ட் ஸ்பீச்சில் செட் ஆர் செட் டு வந்திருந்தது அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எக்ஸ்க்ளைம்டு வித் ஜாய், exclaimed with sorrow, exclaimed with surprise, exclaimed with anger. இதே மாதிரி அந்த சென்டென்ஸுடைய மீனிங்க்கு ஏற்றபடி நாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிற கன்ஜங்ஷன் என்ன அப்படின்னா தட் அப்படின்ற கன்ஜங்ஷன். இப்போ எக்ஸ்க்ளமேட்டரி டைப் ஆஃப் சென்டென்ஸுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். He said, oh, I have met you after a long time. இது வந்து அப்படியே இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஹீ எக்ஸ்க்ளைம்டு வித் சர்ப்ரைஸ், அதாவது அந்த இன்வெர்டட் கமாஸுக்குள்ளே நம்ம அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணும்போதே அது சர்ப்ரைஸ் ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணலாம். சரிங்களா? அதனால நம்ம செட் அப்படின்ற அந்த வெர்பை எக்ஸ்க்ளைம்டு வித் சர்ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஹீ எக்ஸ்க்ளைம்டு வித் சர்ப்ரைஸ். ஸோ என்ன கன்ஜங்ஷன் என்ன தட். சரிங்களா? இந்த இடத்துல ஐ அப்படின்றது யாரை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மேல் ஜெண்டர், அதாவது ஹீ அப்படின்ற ஜெண்டரை இண்டிகேட் பண்ணுது. அப்போது ஹீ அப்படின்ற ப்ரனவுனை எடுத்தாச்சு. வர்பு பாருங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், அதாவது ஹாவ் மெட் இருக்குது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்தது அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு கொடுக்கும்போது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டாக சேஞ்ச் ஆகும். அப்போது ஹேட் மெட் ஆஃப்டர் a long time. இந்த இடத்துல யூ அப்படின்றது ஏதோ ஒரு கேர்ள் சொல்லியிருக்காங்க. அப்போது ஐ ஹாவ் மெட் ஹர் ஆஃப்டர் a long time அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் இன்டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸ். அடுத்தது ஷீ செட் அலாஸ் ஐம் அன்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சடன் ஃபீலிங்கை ரொம்ப சேடாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போது ஷீ எக்ஸ்க்ளைம்டு சேட்லி, கன்ஜங்ஷன் தட் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ ஐ அப்படின்றது இங்கே இந்த இடத்துல யார் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஷீ அப்படின்ற அந்த ப்ரனவுனை இண்டிகேட் பண்ணியிருக்கு. சரிங்களா? யாரோ ஒரு ஃபீமேல் ஜெண்டர். அப்போ ஷீ அப்படின்ற பர்சனல் ப்ரனவுன் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஆம் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்திருக்கு. அது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்திருக்கு அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? அக்கார்டிங் டு த ரூல். ஸோ ஆம் வந்து என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா வாஸ். இங்கே ஷீ வந்து சிங்குலராக இருக்கிறதால நம்ம வாஸ் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். வாஸ் அன்டன், அதாவது ஷீ எக்ஸ்க்ளைம்டு சேட்லி தட் ஷீ வாஸ் அன்டன் அப்படின்றது தான் நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கிற சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஜீவா செட் ஹுரே மை டாட்டர் வின்ஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சடன் ஃபீலிங்கை ரொம்ப ஜாய்ஃபுல்லியாக, அதாவது ரொம்ப ஹாப்பியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. இப்போது இந்த சென்டென்ஸை நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஜீவா எக்ஸ்க்ளைம்டு ஜாய்ஃபுல்லி தட் அப்படின்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல மை டாட்டர் அப்படின்றது யார்? ஜீவாவுடைய டாட்டர், அதாவது ஒரு மேல் ஜெண்டர். சரிங்களா? அப்போ ஹிஸ் டாட்டர் வின்ஸ் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற அந்த வர்பு நம்ம சிம்பிள் பாஸ்டில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது வின் வந்து வன்னாக மாறி இருக்கு. வின்ஸ் வந்து என்னவா சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? ஒன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றத ரிமைனிங் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ஜீவா எக்ஸ்க்ளைம்டு ஜாய்ஃபுல்லி தட் ஹிஸ் டாட்டர் ஒன் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிற இன்டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் எக்ஸசைஸ் ஃபார் யூ. நான் வந்து சில சென்டென்சஸ் வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே வி ஹாவ் லேர்ன்ட் டைரக்ட் ஸ்பீச்சில் ரிமைனிங் இருக்கிற 3 kinds ஆஃப் சென்டென்சஸை முடிச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, like, share, comment, subscribe and don't forget to ring the bell. Thanks for watching.